உங்களுடைய முடி அடர்த்தி இல்லாமல் பார்க்கவே வறட்சியாக மெலிஞ்சி ஒல்லிய குச்சி மாதிரி இருக்கா? அந்த வறட்சியினால் நீங்கள் முடியில் சீப்பு வச்சாலே உங்களுடைய முடி கொத்து கொத்தாக கொட்டுதா? அப்போ நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது 3 மாதத்தில் உங்களுடைய ஹேர் ஃப்ரிஸினஸையும் உங்களுடைய ஹேர் ட்ரைனஸும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய முடிக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுத்து நம்மளுடைய முடியை எப்போவுமே ஹைட்ரேட்லேயே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக்கை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாகிட்டு நீங்கள் தலையில் சீப்பு வச்சாலே உங்களுடைய முடி அப்படியே துண்டு துண்டாக அப்படியே வந்து கட் ஆகிட்டே வரும். நிறைய ஹேர் ஃபாலும் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஃபாலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் இன்டேக் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து ஆலி விதைங்க, ஃப்ளாக் சீட். இதில் அதிக லெவலான omega-3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகுல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேரை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காகவும் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கலக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு வரும். உங்கள் விரல்களால் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்க ஜெல் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 4 பழுத்த வாழைப்பழம் தாங்க. பச்சை வாழைப்பழத்தை தவிர நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் சேர்த்துக்கலாம். உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் அதிக லெவலான பொட்டாசியமும் சிலிக்காவும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃப்ரிஸினஸையும் நம்மளுடைய ஹேர் ட்ரைனஸையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடிக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுத்து எப்போவுமே ஹைட்ரேட்டில் வச்சு நம்மளுடைய ஹேரை ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றோங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தாங்க. நான் ஒரு 5 பூ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் அதிக லெவலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகுல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளாக் சீடோடைய ஜெல்லு தாங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கன்சிஸ்டன்சி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்கிரிடியன்ட் வந்து எக்குடைய ஒயிட் தாங்க. இதில் அதிக லெவலான மினரல்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நிறைய ட்ரை ஹேர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எக்கை வந்து ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டிலே செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமிடியான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து என்னுடைய ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சா அப்படின்னா நான் ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துதுங்க இந்த ஹேர் ஆயில். என்னுடைய ஹேர் ஃபாலை டோட்டலாக எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்பை வந்து நல்ல ஜென்டில் மசாஜிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் இன்வெர்டட் பொசிஷனில் வச்சு நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாஜிங் கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்கேல்ப்லையும் உங்களுடைய ஹேர்லையும் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுடைய ஹேர் ரீக்ரோத் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி மசாஜிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா சிக்கு எடுத்து இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டை போடும்போது நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற ஆயில் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் நல்லா இறங்கும். நான் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்ம நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்பில் அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஸ்கேல்ப்பில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் வந்து என்னுடைய ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நம்மளுடைய ஸ்கேல்ப்லேயும் நம்மளுடைய ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியாவில் நம்மளுடைய ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேருக்கும் என்னுடைய ஸ்கேல்ப்க்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய விரல்களாலே இந்த மாதிரி நல்லா வந்து வாரி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மள ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த ஹேர் பேக் நல்லா வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் இறங்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஹேர் வாஷை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா சீக்கா போட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சீக்கா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ என்னுடைய ஹேர் பாருங்கள் பார்க்கவே எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் லுக் இருக்குது அப்படின்னு. இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனானா ஆட் பண்ணதுனால நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ஷைனிங் லுக் அப்படிங்கிறது கொடுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 80% அளவுக்கு எனக்கு தலை வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக சிக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈரத்தில் இருக்கும் போதே நீங்கள் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஐ திங்க் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது 3 மந்த்ஸில் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஹேர் ஃப்ரிஸினஸும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.